எபேசியர் 1:17 சொல்லுது பாருங்க. 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அந்த வசனம் தெரியுது இல்லை உங்களுக்கு? எபேசியர் 1:17, 18, 19. இன்னைக்கு நீங்க என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, உங்களை அறிகிற அறிவினாலே நான் விருத்தி அடையத்தக்க ஞானத்தையும் தெளிவே கொடுங்க. என் அழைப்பின் மேன்மை என்ன என்று நான் அறிஞ்சிக்கணும். பரிசுத்தவான்களிடத்தில் எனக்கு இருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ளணும். அதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா உங்க அழைப்பின் மேன்மை என்னென்று? உங்களுக்கு தெரியுமா பரிசுத்தவான்களிடத்திலே நீங்கள் பெற்றெடுக்கிற சுதந்திரம் என்னவென்று? உங்களுக்கு தெரியுமா மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெளிந்த வல்லமை உங்களுக்குள்ளாக என்னவெல்லாம் செய்யும் என்று? அன்றைக்கு சாலமோனுக்கு தேவையான ஞானத்தை பெற்ற அவன் சகல ஜனங்களை அரசாள்தான், சகல ஐஸ்வர்யத்திற்கு எஜமான ஆயிட்டான் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய அழைப்பின் மேன்மை என்னதென்று, பரிசுத்தவான்களிடத்தில் நீங்கள் பெற்றெடுக்கிற சுதந்திரம் என்னதென்று, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசுவின் வல்லமை என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்க ஞானம், தெளிவு, அதை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு சாலமோன் எப்படி திரளான ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரனானோ, இன்றைக்கு நீங்களும் நானும் திரளான ஐஸ்வர்யத்திற்கு நாம் சுதந்திரிக்கத்தக்கதான கிருபைகளை பெற்று திரளான ஐஸ்வர்யம் நம் மண்டையிலே வந்து சேர, அந்த சிலுவையின் மூலமாக நாம் அதை சுதந்திரிக்க தேவன் தயவு பாராட்டுவார். விளங்குதுங்களா? அப்போ சிலுவையில தான் எனக்கு ஐஸ்வர்யம் வந்துடுச்சு. அந்த சிலுவையிலிருந்து தான் எனக்கு சுகம், எல்லாம் என் சிலுவையில தான் வந்திருக்கு. இன்றைக்கு நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணோம், ஞானத்தை கொடுங்க. என் அழைப்பின் மேன்மை என்ன? ஆமென். எனக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை, அதுக்குரிய வெளிப்பாடு என்ன? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் பிரியப்பட்டுருவார். சொல்லுங்க, பிரியப்படுவார். பிரியப்பட்ட உடனே என்ன சொல்லுவார்? ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே வந்து கொட்டத்தக்கதான் ஐஸ்வர்யத்தை சகல தேசங்களிலே அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் அண்டையிலே கொண்டு வருவார். கொண்டு வந்து நிரப்புவாங்க. இதை நான் சொல்லலை. சொல்லுங்க, இதை நான் சொல்லலை. திருப்பங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்திற்கு 11ஆம் வசனம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு, அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கு, இது கவனிங்க, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. 13 வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களோட கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றாரு, இரவும் பகலும் தேசத்தின் ராஜாக்களின் ஐஸ்வர்யத்தை பெரும்படி உன் கேட்டை திறந்துவேன்றாரு. நீங்க பூட்டி வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டை பூட்டுறீங்க? எத்தனை பேர் கேட்டை பூட்டி வச்சிருக்கீங்க? திறந்து வைங்க. உங்க வீட்டு கேட்டே இல்லை, இருதயத்தின் கேட்டு. அல்லேலூயா. இரவும் பகலும் இந்த இருதயத்தின் கேட்டு திறந்துருச்சுன்னா வீட்டு கேட்டு தானா திறந்துடும். அல்லேலூயா. இரவும் பகலும் தேசத்தின் ராஜாக்களினுடைய ஐஸ்வர்யங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்னதென்று நீங்கள் அறிஞ்சிட்டீங்க. பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய ஸ்தானம் என்ன அறிஞ்சிட்டீங்க. உங்களுடைய அழைப்பின் மேன்மை என்னன்னு அறிஞ்சிட்டீங்க. தேவன் உங்களை ஐஸ்வர்யவனாக எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அவர் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவராலே சகல நன்மைகள் உண்டாயிருக்கிறதே. அல்லேலூயா. அவர் சாதாரணமான ஒரு தேவனுடைய ஒரு மனிதன் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன். இவருக்கு நாங்கள் இதை செய்யணுமே, இவருக்கு அதை கொண்டு கொடுக்கணுமே.
லைனில் நின்று கொடுத்துட்டு போவாங்க. ஆமேன். நீங்கள் லைனில் நின்று வாங்கினது போதும். எவ்வளோ நாளாக தான் லைனில் நின்று வாங்கிறது? நமக்கு ஜனங்கள் திரளாய் நின்று கொடுக்கத்தக்கதான அந்த காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னங்க? ஐஸ்வர்யம். சொல்லுங்க, என் தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யம். இதை நான் பெறணும், இதை நான் தேவனிடத்திலிருந்து பெற்று பூரணப்படணும்.